ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஹாரர் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். தெரியாதனமா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓஜோ போர்ட் கேம் விளையாண்டுருவாங்க. அன்னையில இருந்து அவங்க யாரான்ட்டு தூங்கலான்னு ட்ரை பண்ணாவே பேய் வந்து அவங்க அட்டாக் பண்ணிருமா. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி இதுல இருந்து தப்பிச்சாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த ஃபுல் டிராமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் ரெண்டு குட்டி குழந்தைங்க அவங்க அம்மாக்கு தெரியாம ஏதோ ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு போற மாதிரி தெரியும். அது என்ன பாக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஓஜோ போர்ட் மாதிரி 2-way அப்படின்னு சொல்லிட்டு பேய் கூட கம்யூனிகேட் பண்ற ஏதோ ஒரு போர்டு போல. இதை வச்சுதான் அவங்க அம்மா எப்ப பார்த்தாலும் செத்து போனவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம். இப்ப இதை அந்த ரெண்டு குழந்தைங்களும் அவங்க அம்மாக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ண அந்த போர்டை பார்க்கவே ஒரு மாதிரி பயமா இருக்குமா. இதனாலேயே அங்க சாமன் இருக்க அந்த குட்டி பொண்ணு வந்து கொஞ்சம் பயப்படுவா. ஆனா அவளோட அக்கா பெல்லா தான் இங்க பாரு நம்ம அப்பா கிட்ட தான் பேச போறோம், அதனால எதுவும் பயப்பட தேவையில்லை. இந்த கேண்டில லைட் பண்ணிட்டு அந்த கிளாஸை தலைகீழா கவுத்தி வச்சு நம்ம ஃபிங்கர்ஸ் அதுல வச்சாவே போதும், நம்ம ஈஸியா நம்ம அப்பா கிட்ட பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெல்லா சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த குட்டி பொண்ணு சாமுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அக்கா கூட இருக்கிறா அப்படிங்கிற தைரியத்துல இப்ப ரெண்டு பேருமே அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அந்த கிளாஸ்ல கை வச்ச அடுத்த செகண்டே அந்த சாம் பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவ வீடே இப்ப மொத்தமா இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பன்னு பார்த்து கரெக்டா அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் வேற கிராஸ் பண்ணி போகும். இதை ஃபீல் பண்ண அந்த சாம் அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடய அவங்க அக்காவை கூப்பிடுவா. இப்ப அந்த பெல்லா பொண்ணு கண் முழிச்சிருவாளா. அந்த பொண்ணு கண் முழிச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரியும். இவங்க என்னதான் இப்ப அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்தாலுமே இவங்க ஒரிஜினலா அவங்க வீட்லயே இல்ல போல, பேய்கள் இருக்கிற உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க போல. இது தெரிஞ்சோடுமே அந்த மூத்த பொண்ணு பெல்லாவுமே ஒரு மாதிரி ஷாக் ஆவா. பட் இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட எப்படியான்னு பேசி ஆகணுங்கிறதுக்காக அப்பா இங்க நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பெல்லா பொண்ணு பேசிக்கிட்டு இருப்பா. அந்நேரம் அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நடந்து வர மாதிரி இருக்குமா. இதை பார்த்து அந்த தங்கச்சி சாம் அக்காவும் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவா. ஆனா அந்த பெல்லா எதையுமே கேட்காம ஷூ அமைதியாரு, நம்ம இப்ப பேசக்கூடாது, அதே மாதிரி இந்த கிளாஸ்ல இருந்து கையை மட்டும் எடுத்துறாத, நம்ம ரிச்சுவலை ஒழுங்கா முடிக்காம கையை எடுத்துட்டோம்னா அப்புறம் பேய் நம்மள பொசஸ் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த கேம்லயே தான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து இவங்க கை வச்சிருக்க அந்த கிளாஸ் மேல ஒரு எரிஞ்சு போன பேயோட கை வரும். இப்ப அந்த பேயை பார்த்தோனையும் ரெண்டு பேரும் அப்படியே பயப்படுற டைம்ல அங்க ரியல் வேர்ல்டுல நல்ல வேலை இவங்க ரெண்டு பேரும் இப்படி போட்ட ஒரு கேம் விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் சாவை மட்டும் தனியா இழுத்துருவாங்க. ஆனா இதுவே இந்த மூத்த பொண்ணு பெல்லாவை தான் பார்க்கணும். அவ ஒரு மாதிரி வியடா சிரிச்சுக்கிட்டு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்புறம் அவங்க அம்மா டக்குன்ட்டு அங்க இருக்கிற கேண்டில்லாம் ஆஃப் பண்ணி அந்த போர்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்களா. அதுக்கடுத்து தான் அந்த பெல்லா பொண்ணு கொஞ்சம் வந்துட்டு நார்மலான மாதிரி இருக்கும். இப்ப அப்படியே ஒரு கட்டு பல வருஷம் கழிச்சு அந்த சாம தான் காட்டுவாங்க. அவ சின்ன வயசுல நடந்த எல்லாத்தையும் நினைச்சு இப்ப வரைக்கும் பயந்துகிட்டு தான் இருப்பா போல. பட் இந்த சாமுக்கு என்னதான் அந்த 2-way போர்ட் கேம் நினைச்சு பயம் இருந்தாலும் அதை இப்பவுமே யூஸ் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா போல. இப்ப இது எல்லாத்தையும் பத்தி அவ மாக்குன்னு சொல்லி ஒரு லேடி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி இந்த லேடிக்கு கொஞ்சம் மந்திர தந்திரம் அப்புறம் பேய்களை பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும் போல. அந்த லேடி இப்ப அப்படியே அந்த சாம் கிட்ட ஒரு 4-5 கார்டை கொடுத்து இதுல சிலதை மட்டும் சூஸ் பண்ண சொல்லுமா. அந்த சாமும் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 கார்டை சூஸ் பண்ணிருவா. இப்போ அந்த கார்டை படிச்சு பார்த்த அந்த லேடி இப்ப அப்படியே சாம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஸ்பிரிட் உன்னை சுத்திக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு உன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் வேணும், ஆனா உன்னை சுத்திக்கிட்டு இருக்கிற ஸ்பிரிட் வந்து உனக்கு ஏதோ சம்பந்தப்பட்ட ஸ்பிரிட் மாதிரி தெரியுது, இதை பத்தி என்ன டீட்டெயிலா தெரியற வரைக்கும் அந்த 2-way போர்டு ஓபன் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இந்த மார்க் லேடி சொல்லிடுவா. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே செமையா பார்ட்டி பண்ணி வைப் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவ யாருன்னு பார்த்தா அந்த சாமோட அக்கா பெல்லா போல. இப்போ அந்த சாம் அவங்க அக்கா கால் பண்ணி ஒரு எமர்ஜென்சி உன்னை சீக்கிரம் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லுவா. ஆனா இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்க பெல் போய் பார்த்தா அந்த சாம் எதையோ பார்த்து பயந்து பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பா. ஹே உனக்கு என்னாச்சுடி, ஏன்டி இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்க அப்படின்ட்டு பெல்லா கேட்டா அதுக்கு அந்த சாம் குட்டியா ஒரு டைரி மாதிரி ஒன்னு எடுத்து கொடுத்து அக்கா எனக்கு எங்க போறதுன்னே தெரியல, நான் எங்க போனாலும் அந்த உருவம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு அந்த டைரிய இப்ப பெல்லா கிட்ட கொடுப்பா. ஆனா அந்த டைரியில அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு தெரியல. அதை பார்த்துன்னு இந்த பெல்லா மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடும். அந்நேரம் பார்த்து கரெக்டா அவளோட பாய் ஃப்ரெண்ட் டேனி கால் பண்ணுவானா. உடனே அந்த பெல்லா நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போன் பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு 4-5 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பா. அப்ப அப்படியே அந்த சாம சுத்தி ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்கிற மாதிரி தெரியும். பிளஸ் அங்க இருக்கிற லைட் எல்லாம் அப்படியே ஆன் ஆஃப் ஆகி ஒரு மாதிரி கிளிச் ஆகிக்கிட்டு இருக்கும். இதனாலேயே அந்த சாம் ஒரு மாதிரி லைட்டா பதட்டமாவாளா. ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு ஒரு எரிஞ்ச கை வந்து அந்த சாம் கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிரும். இதனால அவ அப்படியே காய்ச்சி முச்சுன்னு அதே இடத்துல கத்துவா. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த இடத்துக்கு பெல்லா வந்து நான் தான் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கேன், ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பா. சோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தோனையும் அந்த சாம் ரொம்ப பயந்துருவாளா. அதனால அந்த பெல்லா சரி தங்கச்சி நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ வீட்டுக்கு கூட்டு போயிருவா. அங்க இவளும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் இப்ப பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதனால அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. பட் இது எதையுமே அந்த சாம் மைண்ட் பண்ணிக்காம அவ வாட்டுக்கு ஒரு ஓரமா தான் உட்காந்துருப்பா. ஆனா அப்போ அங்க பார்ட்டில பெல்லா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. திடீர்னு இந்த சாம் கண்ணுக்கு மட்டும் அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேய் நிக்கிற மாதிரி தெரியும்.
இதை பார்த்து அவ பயந்து போய் திரும்ப அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல இப்ப பெல்லா மட்டும் தான் இருப்பா. இதனாலேயே அந்த சாம் ஒரு மாதிரி ரொம்ப குழம்பி போயிருவா. இந்த பேய் எங்க போனாலும் நம்மள துரத்திக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அப்போ ராத்துன்னு சொல்லி ஒரு பையன் அந்த இடத்துக்கு வந்து, சாம் உனக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு பக்கத்துல தான் வருவான். ஆனா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவனுமே இவளுக்கு ஒரு மாதிரி பேய் மாதிரி தான் தெரியுமா. இதனால அந்த சாம் ரொம்ப பயந்து போயிருவா. இதை பார்த்து அவங்க அக்கா பெல்லாவும், ஓகே தங்கச்சிக்கு வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா அவ கொண்டு வந்த டைரியில ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ட்டு இப்ப தனியா ஒரு ரூமுக்கு வந்து அந்த டைரியை ஓபன் பண்ணி பாப்பாளா. அதுல பார்த்தா நிறைய மந்திர வார்த்தைகள் எழுதியிருக்கும். பிளஸ் ஏதோ ஒரு பேயோட உருவத்தையுமே அந்த சாம் அந்த டைரியில வரைஞ்சு வச்சிருப்பா போல. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கப்பயே பெல்லா இருக்கிற ரூம்ல அப்படியே லைட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளிச் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இவ கையில இருந்த டைரி அப்படியே ஒரு பேயோட உருவம் மாதிரி மாறி இவளை பயன்படுத்தும். இதனால இப்ப இந்த பெல்லாவும் டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப பயந்து போயிருவா. அதனால இப்ப ஸ்ட்ரைட்டா அவ தங்கச்சி சாம போய் பார்த்து, இந்த டைரியில இருக்கிறதெல்லாம் என்ன விஷயம், ஏன் இப்ப சம்பந்தமே இல்லாம என் கண்ணுக்கு ஏதோ ஒரு உருவம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த சாம் அப்படியே, அக்கா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு அந்த பெல்லாவும், நான் எதை ஞாபகம் வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் இந்த டிராயிங்ல இருக்கிற பொண்ணு யாரு, அதையே திடீர்னு ஏன் கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அதே கேள்விதான் கேட்பாளா. என்னடா இது, இவளுக்கு எல்லா விஷயமும் மறந்துருச்சா, இந்த பேயை பத்தி இவளுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த சாம் லைட்டா குழம்பி போவா. ஆனா இப்படி இவங்க 2 பேரும் இப்படி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இதுவே இன்னொரு பக்கம் வெளியே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. அங்க டானுன்னு சொல்லி ஒரு பையன் இருப்பான். அவன் ஏற்கனவே செம மப்புல இருப்பான். இப்ப மப்புல என்ன பண்றோங்கிறது தெரியாம அவன் சாமோட பேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துருவான். அந்த பாக்ஸ் வேற எந்த பாக்ஸும் கிடையாது, அந்த பேய்ங்க கூட பேசுற 2-வே பாக்ஸ். சரி இத பத்தி எதுவும் தெரியாம எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது பேய்ங்க கூட கனெக்ட் பண்ற போர்டுன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் அதை எடுத்து அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, டே இப்ப நம்ம குடிக்கிறது மட்டும் நம்மளுக்கு போதை தரவே தராது, நம்ம இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேம் நடுவோம், அப்பதான் செம கிக்கா இருக்கும் அப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 வேற அந்த கேம்ல சேர்த்துக்குவான். ஆனா அப்பயும் அந்த பெல்லாவோட பாய் ஃப்ரெண்ட் டேனி தடுப்பான். டே ஏற்கனவே சாம் ஏதோ மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருக்கா, இதுல அவகிட்ட இருந்து அவளுக்கே தெரியாம அவளோட 2-வே போர்டை நீ எடுத்திருக்க, எனக்கு ஏதோ சரியா படல, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் தடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த டோன் கேட்கவே மாட்டான். அவன் அப்படியே, டே அதெல்லாம் சீரியஸா ஒரு விஷயமும் நடக்காதுடா, வா சும்மா ஃபன்னா இதை விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவன் தான் அந்த போர்டை யூஸ் பண்ணுவான். இப்போ அந்த கிளாஸ்ல அவன் கை வச்ச உடனே இவன் அப்படியே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போயிருவான். அங்க இவன் கண்ணு முன்னாடி ஒரு பேய் ரொம்ப பயங்கரமா நின்னு அங்கிட்டு இங்கிட்டும் தலையாட்டி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குமா. இதை பார்த்த உடனே ரியல் வேர்ல்டுல இந்த டான் அப்படியே அவன் தலைய ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுமா திரும்பி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து சுத்தி இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி பயந்து போயிருவாங்க. அப்போ அங்க கூட இருந்த ஒருத்தன் தான் டக்குன்னு அந்த டானோட கைய அந்த கிளாஸ்ல இருந்து எடுத்து விடுவானா. அடுத்த செகண்ட்லயே அந்த டான் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். போச்சு உனக்கு பேய் தான் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அந்த பக்கி இப்ப அப்படியே, டே மச்சான் நான் பேய பார்த்தேன்டா, இது செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கண்டிப்பா இந்த கேம் நம்ம விளையாண்டே ஆகணும் அப்படின்ட்டு இப்ப எல்லாரையும் விளையாட சொல்லுவான். இதுல இருக்கிற ரிஸ்க் புரியாம அங்க இருக்கிற ஒரு 4-5 பேர் அப்படியே அந்த கேம் விளையாட ஆரம்பிப்பாங்க. அதுல அந்த பெல்லாவோட பாய் ஃப்ரெண்ட் டேனியுமே அந்த கேம் விளையாடுவானா. அவன் கண்ணுக்குமே ஒரு 4-5 பேய் அப்படியே அவன் கழுத்தெல்லாம் வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா என்னதான் எல்லாரும் இவங்க இந்த போர்டை யூஸ் பண்ணி விளையாடுறப்ப பேய பார்த்தாலும் யாரும் பெருசா பயப்படவே மாட்டாங்க, ஒரு மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கடைசியா ராத்துன்னு சொல்லி ஒரு ஸ்கூல் பையன் இந்த கேம் விளையாடுவானா. அவன் அந்த கிளாஸ்ல கை வச்ச உடனே அவன் கண்ணுக்கு ஒரு எரிஞ்சு போன பேய் தெரியும். ஆக்சுவலி இதே பேய் தான் அந்த சாம் கண்ணுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்ப இதை பார்த்தோன்னே அந்த ராத் ஒரு மாதிரி பயத்தோட அப்படியே அவன் கழுத்தை அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு மாதிரி வியடா திருப்பிக்கிட்டு இருப்பானா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சாம் வந்து எல்லாரையும் ஓரமா தள்ளிட்டு இப்ப திட்ட ஆரம்பிச்சிருவா. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் சாதாரண சின்ன பிள்ளைங்க விளையாடுற லூடோ கேம் கிடையாது, இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா இது எதையுமே யாரும் பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் மெயினா இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண அந்த டானுங்கிற பையன்லாம் செம போதையில இருப்பான் போல. அவன் அப்படியே, என்ன கேமை பாதிலே நிப்பாட்டிட்ட, இன்னும் ஒரு 4-5 ரவுண்ட் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சாம போட்டு டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் பெல்லாவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் தான், சரி சரி பார்ட்டி முடிஞ்சிருச்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். ஆனா அதுக்கடுத்து இப்ப கடைசியா ஒரு ஸ்கூல் பையன் விளையாண்டுருப்பானே, அவன் பேர் கூட ராத்துன்னு சொல்லியிருப்பேன், அவனோட வீட்டுலதான் இப்ப காட்டுவாங்க. அவன் அந்த கேமை விளையாண்டதுல இருந்தே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா தான் இருப்பானா. இப்ப கரெக்டா அவங்க அப்பா அவனோட ரூமுக்கு வந்து, டே இன்னும் ஹை ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்க, அதுக்குள்ள பார்ட்டி அது இதுன்னு வெளியே சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அப்பா அவங்க அப்பா பேசுறது அவன் காதுல விழுகவே விழுகாது. அதுக்கு பதிலா இவனை சுத்தி யாரோ முணுமுணுக்கிற மாதிரியே தெரியுமா. இதனாலேயே அவன் ஒரு மாதிரி பயந்து போய் கிறங்கினாப்புல தான் இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த எரிஞ்ச போய் திடீர்னு வந்து இவன் அட்டாக் பண்ற மாதிரி தெரியும். ஆனா அடுத்த செகண்ட்லயே அது மாயமா மறைஞ்சு போயிரும். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தனையும் இவனுமே சாம் மாதிரி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவான். அடுத்த நாள் இப்ப ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அங்க ஒரு மாதிரி நார்மலாவே இருக்க மாட்டான். அவனுக்கு அவ்வளோ
வேர்த்து ஆளை பாக்குறதுக்கே அவ்வளோ டயர்டா இருப்பான். அதுவும் மெயினா அவன் கண்ணை பார்த்தா கொஞ்ச நேரம் கூட கண்ணை மூடி தூங்குன மாதிரியே தெரியாது. அவ்வளோ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். இப்ப அப்படியே டயர்ட்ல லைட்டா கண்ணை சருவானா அடுத்த செகண்ட்ல அந்த பேய் இவன் கழுத்தை பிடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெரிக்க ஆரம்பிக்கும். ஆனா அதை சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியாது. இவன் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பான். அப்ப அந்த பேய் இவன் தலையை பிடிச்சு அந்த டேபிள்லயே நங்கு நங்கு நடிக்கும். ஆனா இத பக்கத்துல இருந்து பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ராத் தான் அவனாவே டேபிள் அடிச்சுக்கிற மாதிரி தெரியும். இத பார்த்து இப்ப சுத்தி இருக்கிறவங்களும் அப்படியே பயந்து போக அப்ப அந்த ராத் வேகமா ஓடி போய் அந்த பிளாக் போர்ட்ல ஒரே முட்டு. அவ்வளவுதான். அதே இடத்துல அவன் மயங்கி விழுந்துருவான். இந்த சத்தம் கேட்டு பக்கத்து ரூம்ல இருந்து இப்போ ஒரு ஸ்டாஃப் வருவாங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஸ்டார்டிங் சீன்ல சாம் கூட ஒரு மந்திரவாதி லேடி ஒரு பொண்ணை பார்த்திருப்போம்ல, அவளுமே இதே ஸ்கூல்ல தான் வேலை பாப்பா போல. அவ இப்ப அப்படியே வந்து ராத்தை பார்த்தோனையுமே ஏதோ தப்பா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவா. அப்ப அந்த ராத்தோட பாக்கெட்ல ஒரு கார்டு ஒண்ணு இருக்கும். இத பார்த்தோனையுமே அந்த மார்க் கண்டுபிடிச்சிருவா. ஓகே இங்க ஒரு பேய் இருக்கு அப்படின்ட்டு. உடனே அந்த கிளாஸ் ரூம் ஒரு மாதிரி சுத்தி பாப்பாளா. அந்த இடத்துல கரெக்டா அந்த ராத்தோட பிளேஸ்ல அந்த பேய் உட்காந்துருக்கும். அடுத்து இப்ப கொஞ்ச நேரத்திலேயே இந்த விஷயம் தெரிஞ்சு ராத்தோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துருவாரா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த ராத் மயங்கிலாம் விழுந்திருக்க மாட்டான், மொத்தமா செத்தே போயிட்டான் போல. இது தெரிஞ்சுனே அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அப்பதான் இவனோட பாக்கெட்ல அந்த கார்டு இருந்த விஷயம் இவருக்கும் தெரிய வரும். இப்போ இத பார்த்து அவங்க அப்பா ஒரு மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த டானை தான் காட்டுவாங்க. அவனோட கெஸ்ட் ஹவுஸ்ல சில பொண்ணுங்க கூட அப்படியே ஜாலியா இருந்துகிட்டு இருப்பானா. அப்போ அவன் கண்ணை மூடின உடனேயுமே அவனுக்குமே நேத்து பார்த்த அதே பேய் இப்ப திரும்பி வந்து பயன்படுத்தும். இதனால அவன் ஒரு மாதிரி துடிச்சு புடிச்சு எந்திரிக்க அப்ப கரெக்டா ராத்தோட அப்பா அந்த இடத்துக்கு வந்து இந்த டானை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. என் பிள்ளைய நீ என்னடா பண்ண, உன்னால்தான் அவன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா ராத்தோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைச்சுக்குவாருன்னா இந்த டான் தான் ஏதோ ட்ரக்ஸ் கொடுத்துருக்கான் போல, அதனாலதான் நம்ம பையன் புத்தி கேட்டு போய் போதையில சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா இவர் சொன்னக்கு அடுத்துதான் ராத் இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயமே இவனுக்கு தெரியும். அப்போ அந்த ராத்தோட அப்பா அப்படியே அவனோட பாக்கெட்ல இந்த கார்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டுவாரா. இத பார்த்தனிமே எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க, ஓகே இந்த ராத்தோட சாவுக்கும் சாம் கொண்டு வந்த அந்த போர்டுக்கும் தான் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டேனிக்கு போன் பண்ணி பேசுவாங்க. இந்த டேனி தான் பெல்லாவோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே. இப்போ இப்படி ராத் செத்துட்டான், அவன் கிட்ட இந்த மாதிரி ஒரு கார்டு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப எல்லாரோட சந்தேகமும் சாம் மேல திரும்பாது. சாம் கடைசி ஒரு மந்திரவாதியை பார்த்திருப்பாள், அவ தான் இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பா. சோ அவளுக்கும் இதுக்கும் தான் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த லேடியை பார்க்க போவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த மார்க் லேடியை தான் காட்டுவாங்க. அவ இப்ப ஸ்ட்ரெயிட்டா சாம போன் பண்ணி வர சொல்லி, நான் அந்த போர்டை திரும்பவும் யூஸ் பண்ணாதன்னு சொல்லியும் யூஸ் பண்ணிருக்க, அது உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து யூஸ் பண்ணிருக்க, அதனால இப்ப பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. உங்க அலட்சியத்தினால ராத்துன்னு ஒரு பையன் செத்துட்டான். ஏன்னா அவன் செத்தப்ப இந்த கார்டை நான் அவன் பக்கத்துல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டை சாம் கிட்ட எடுத்து காட்டுவா. இதை கேட்டோன்னே அந்த சாமுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துரும். இப்ப அந்த மார்க் லேடி இதோட நிப்பாட்டாம, இங்க பாரு இப்ப நடந்த விஷயம் ராத்துக்கு மட்டும் கிடையாது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நடக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நீ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம சில ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மார்க் லேடி சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் ஏற்கனவே ராத்தோட அப்பாவும் மித்த ஃப்ரெண்ட்ஸுமே இந்த மார்க் லேடி தானே தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப அவ இருக்கிற இடத்துக்கே கரெக்டா வந்துருவாங்க. ஆனா ராத்தோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க் லேடி தான் தான் பையனுக்கு ஏதோ செஞ்சுட்டா, அதனாலதான் அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவ கூட சண்டை போடுறதுக்கு தான் வந்திருப்பான். ஆனா அப்பதான் அந்த மார்க் லேடி சொல்லுவா, இங்க பாருங்க உங்க பையன் முழுசா செத்துட்டான்னு சொல்ல முடியாது, அவன் இப்ப ஸ்பிரிட் வேர்ல்டுல இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் அவன் இந்த 2-வே கேம் விளையாண்டது தான், அவனை கொன்ன பேய் அவனை இப்ப ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு இழுத்துட்டு போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ராத்தோட அப்பா கிட்ட சொல்லுவா. இதை கேட்ட அவங்க அப்பா, அப்படா நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, என்னோட பையனை நான் பார்த்தே ஆகணும், என்னையும் அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு அனுப்பு, நானும் அந்த 2-வே கேம் விளையாடுறேன் அப்படின்பா. இதுக்கு அந்த மார்க் ஒத்துக்க மாட்டா, ஏற்கனவே ஒரு தடவை விளையாண்டதுக்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆனா அந்த ராத்தோட அப்பா கேட்கற மாதிரியே இருக்க மாட்டான். அவன் இப்ப அந்த மார்க்கை போட்டு அடிச்சு ஒழுங்கு மரியாதையா என்னென்ன ப்ரொசீஜர்னு எனக்கு சொல்லு அப்படின்ட்டு அவன் இப்ப இந்த 2-வே கேம் விளையாட ஆரம்பிச்சிருவான். இதுவே இன்னொரு பக்கம் இப்போ இந்த மார்க் இருக்கிற ஏரியாக்கு பக்கத்திலே தான் ஒரு கிளப் இருக்குமா. அங்கதான் நம்ம சாமோட மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அந்த இடத்துல இப்ப டேனி இருப்பானா. அவன் கண்ணுக்கு இப்போ அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். இதனால அவன் அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி வீடா நடந்துக்க ஆரம்பிப்பான். இன்னொரு பக்கம் அந்த ராத்தோட அப்பாவை தான் காட்டுவாங்க. அவர் இப்ப அந்த 2-வே யூஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போயிருவாரா. அங்க பார்த்தா இப்ப எக்கச்சக்க பேய் அப்படியே தனியா உலாத்திக்கிட்டு இருக்கும். அப்ப அப்படியே அவர் ராத்ன்ட்டு அவரோட பையனோட பேர் சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாரு. இந்த சத்தம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற ராத்துக்கு கேட்க ஆரம்பிக்கும். உடனே அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பா கிட்ட நெருங்கி போவான். இவனை பார்த்தனையுமே அவங்க அப்பாவும் அப்படியே சந்தோஷமா, உன்னை பார்த்துட்டேன், இனி நான் உன்னை காப்பாத்தி நம்ம வேர்ல்டுக்கே கூட்டு போயிருவேன், இந்த கிளாஸ்ல மட்டும் கை வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அந்த ராத் அதுல கை வச்ச அடுத்த செகண்ட்ல இப்ப ரியல் வேர்ல்ட்ல தான் காட்டுவாங்க. அங்க அப்படியே அந்த மார்க் ராத்தோட அப்பாவை ஒரு மாதிரி வியர்டா பாப்பாளா. அப்ப ராத்தோட அப்பா, மேடம் நீங்க ஸ்கூல்ல இல்லாம இன்னாரு இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவன் இப்படி கேட்ட உடனே அந்த மார்க்குக்கு புரிஞ்சிரும் இப்போ அந்த
உடம்புக்குள்ள இருக்கிறது ராத்தோட அப்பா கிடையாது, ராத் அப்படின்ட்டு. ஏன்னா ராத் தான் உண்மையில செத்து போயிட்டான். அந்த ஆவி மட்டும் தானே அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருக்கும். அவங்க அப்பா போய் பார்த்திருந்தா மட்டும் பரவாயில்ல, அவனை திரும்ப இங்க கூப்பிட்டு வரணும்னு நினைச்சனால ஒரு உடம்புல ஒரு உயிர் தானே இருக்க முடியும். சோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்ப ராத் இந்த உடம்புக்குள்ள வந்துட்டான். இது தெரிஞ்சதுமே அந்த மார்க் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போயிருவா. ஆனா அப்பன்னு பார்த்து வெளியே ஏதோ ஒரு பயங்கரமா சத்தம் கேட்க என்னன்ட்டு எல்லாரும் ஓடி போய் பார்த்தா அங்க அந்த டேனி ஒரு மாதிரி வியடா நடந்துகிட்டு இருப்பானா. அப்ப அவன் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் கண்ணை மூடி இருப்பான். அவன் கண்ணை மூடின அடுத்த செகண்டே அவன் அந்த கேம் விளையாடுறப்ப பார்த்த 4-5 பேயுமே அவன் கழுத்து கண்ணு எல்லாத்தையும் போட்டு நெரிக்கிற மாதிரி தெரியும். இத அப்படியே அவன் ரியல் வேர்ல்டுலயும் செஞ்சு அதே இடத்துல செத்துருவான். இப்போ இவன் செத்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த அந்த டான் பெல்லாக்கு போன் பண்ணி சொல்லுவானா. ஏன்னா பெல்லா தானே டேனியோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஆனா இந்த விஷயத்த கேட்ட அவளுக்கு மூஞ்சில ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அவ அப்படியே நார்மலா தான் போன் பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த டான் நடந்த மொத்த விஷயத்தையும் சொல்லுவான். இந்த மாதிரி ராத்தோட அப்பா அவருமே அந்த 2-வே போர்டை யூஸ் பண்ணி ராத்தை பார்க்க ட்ரை பண்ணாரு. ஆனா கடைசியில அவரோட உடம்புல இப்ப ராத் வந்துட்டான். ஆனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மார்க் லேடி ஏதோ சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி திரும்பி ராத் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு அனுப்பிச்சு அவங்க அப்பாவை இந்த உடம்புக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டாங்க. அதனால நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது, நம்ம அந்த லேடியை வச்சு மித்த எல்லாரும் உயிர் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டான் சொல்லுவான். ஆனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பெல்லா இப்ப அப்படியே, ஓ அந்த லேடிக்கு இப்படிப்பட்ட ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண தெரியுமா, ஓகே அப்ப நான் அவனை சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வியர்டா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த மார்க் லேடியை தான் காட்டுவாங்க. அவ இப்ப பெல்லாவை தேடி ஸ்ட்ரைட்டா அவங்க வீட்டுக்கே வந்துருவாளா. அங்க ஃபர்ஸ்ட் சாம தான் பாப்பா. அவளை பார்த்தோனையும் இப்ப அந்த மார்க் எதுவுமே பேசாம, நான் சொல்ற பொருள் எல்லாம் ரெடியா எடுத்து வை, நம்ம முக்கியமான ஒரு ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்பா. அந்த சாமுக்கு ஒன்னும் புரியாது. சரி இவ சொல்லிட்டாலே அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண போயிருவா. இப்போ அடுத்த செகண்ட்லயே பார்த்தா அந்த பெல்லாவை அடிச்சு கீழே தரையில படுக்க வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த மார்க் சில ரிச்சுவல்ஸ் அப்படியே செஞ்சு, பெல்லா நீ எங்க இருக்க, என் வாய்ஸ் கேக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னடா இது பெல்லா இங்க தானே கண் முன்னாடியே இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்தா இப்ப அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல தான் காட்டுவாங்க. அங்கதான் அந்த ரியல் பெல்லாவே இருப்பா போல. அவளுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாய்ஸ் கேட்டு இவங்க இருக்கிற இடத்த நோக்கி அப்படியே நடந்து வந்துகிட்டு இருப்பா. ஆனா ரியல் வேர்ல்டுல இவங்க இப்படி ஒரு ரிச்சுவலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்த பெல்லா, இதை நிப்பாட்டுங்க, இதை கண்டினியூ பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வியர்டா பேசிக்கிட்டு இருப்பா. என்னடா இங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ பெல்லா உடம்புக்குள்ள இருக்கிறது பெல்லாவோட ஆத்மாவே கிடையாது போல, வேற ஏதோ ஒரு ஆவியோட ஆத்மா. இது இப்பதான் அந்த மாக்குக்கும் பிளஸ் இந்த சாமுக்குமே தெரிய வந்திருக்கும். இப்போ பெல்லா உடம்புக்குள்ள இருக்கிற ஆவி இந்த ரிச்சுவலை ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சாம் இப்ப அப்படியே அவ அக்கா உடம்புக்குள்ள இருக்கிற ஆவி கிட்ட சண்டை போட்டு அதை கட்டி வைக்க ட்ரை பண்ணுவா. இன்னொரு பக்கம் அந்த மாக்கு அந்த 2-வே போர்டை யூஸ் பண்ணி இப்ப சில ரிச்சுவல்ஸ் அப்படி பண்ண ஆரம்பிப்பாளா. இப்போ இந்த மாக்கோட வாய்ஸ் கேட்டு கரெக்டா அந்த பெல்லா ஸ்பிரிச்சுவல்ல அந்த 2-வே போர்டு கிட்ட வந்து உட்காந்துருவா. இன்னொரு பக்கம் இங்க சாம் எப்படியோ அந்த பேய் கூட சண்டை போட்டு இப்ப பெல்லாவோட உடம்ப தரன்ட்டு அந்த 2-வே போர்டு கிட்ட இழுத்துட்டு வந்து கரெக்டா விரல வச்சிருவாங்க. சோ இப்படி ரெண்டு சைடுல இருந்து விரல வச்சனால பெல்லா ஆட்டோமேட்டிக்கா அவளோட ஒரிஜினல் உடம்புக்கே வந்துருவா. அந்த பேய் இப்ப ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயே மாட்டிக்கும். ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி ஓகே, சாம் அன்னைக்கு பார்ட்டிக்கு எடுத்துட்டு வந்திருந்த போர்டை அந்த டானு ராத்து டேனி இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணாங்க, அதனால இவங்க எல்லாம் செத்து போனாங்க. ஏன் சம்பந்தமே இல்லாம இப்ப அந்த பேய் சாமோட அக்கா பெல்லாவோட உடம்புக்கு வந்துச்சு அப்படின்னு யோசித்தா, இவங்க சின்ன வயசுல இந்த போர்டை வச்சு விளையாண்டுருப்பாங்கல்ல, அப்பயே அந்த பெல்லா ஒரு மாதிரி வியர்டா பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம இவங்க விளையாண்டுகிட்டு இருக்கப்ப கரெக்டா ஒரு பேயும் அதே போர்டுல வந்து கை வச்சிருந்திருக்கும். ஆக்சுவலி அந்த டைம்லயே அந்த பேய் இந்த பெல்லாவோட உடம்பு ஆக்குபை பண்ணி அதுல வாழ ஆரம்பிச்சிருக்கும். இத பத்தி சாமுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வந்திருக்காது. கிட்டத்தட்ட 15 வருஷமா பெல்லா உடம்புக்குள்ள இருந்தது அந்த பேய் தான் போல. அதனாலதான் ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா சாமுக்கு 2-3 தடவை பெல்லா பக்கத்துல வரப்ப அந்த பேய் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பெல்லா உடம்புக்குள்ள இருக்கிறது வேற யாரோ அப்படிங்கிற டவுட் சாமுக்கு எப்ப வந்திருக்கும்னா, அந்த பார்ட்டியில ஒரு டைரியை காமிச்சு இதுல இருக்க பொண்ணு நீ மறந்துட்டியா அப்படின்ட்டு சாம் கேட்டதுக்கு பெல்லா, இந்த பொண்ணு யாரு, நீ எதை பத்தி பேசுற, எனக்கு ஒன்னும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாள். அப்ப இருந்தே சாமுக்கு இந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கடுத்து ராத் பிளஸ் டேனி சாவுக்கு அடுத்துதான் இவங்க எல்லாருக்குமே பெல்லா மேல சந்தேகம் வந்து இந்த ரிச்சுவலை பண்ணிருப்பாங்க. சோ இப்ப எப்படியோ கடைசியில சாமும் நல்லபடியா அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சிருவா, பெல்லாவும் அவளோட உடம்புக்குள்ள திரும்பி வந்துருவா. ஆனா அப்ப அந்த மார்க் லேடி அப்படியே இந்த 2-வே போர்டை நம்ம யூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சா பிரச்சனை அவ்வளவு சீக்கிரத்துல முடிஞ்சிராது, சொல்ல போனா பிரச்சனையே அப்பதான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப அப்படியே கடைசியா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல மிச்சம் உயிரோட இருக்கிறது அந்த டான் தானே, அவனை காட்டுவாங்க. அவன் வழக்கம் போல அவன் வீட்டுல பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவனுமே இந்த பேய்னால ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டு தூங்காமே தான் இருந்திருப்பான் போல. இப்ப அப்படியே தூக்க கலக்கத்துல லைட்டா தான் கண்ணு மூடுவான். அடுத்த செகண்ட்லயே அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சு சூசைட் பண்ணிக்குவான். சோ அந்த மார்க் சொன்ன மாதிரி அந்த 2-வே போர்டுக்குள்ள இருக்கிற பேய்களுக்கு எண்டே கிடையாது. அது திரும்ப திரும்ப வந்து இவங்களை ஹாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் எண்டிங்கோட இந்த கதையை இங்க முடிச்சிருப்பாங்க. இந்த கதைக்கு சாப்டர் 2மே இருக்கு. அது டோட்டலா வேற ஸ்டோரி லைன். அந்த கதையை உங்களுக்கு
உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு போட்ட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. வேற ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.